Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சௌபர்ணியா and இன்னைக்கு வீடியோல நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஸ்கின் கேர் வீடியோ. ஒரு ஃபேஸ் பேக் வீடியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் நிறைய பேர் என்கிட்ட அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், நான் ஒரு நியூ பிரைட், எனக்கு வந்து ஃபேஸ்ல க்ளோவே இல்லை, க்ளோயிங் ஸ்கின் வரதுக்கு என்ன பண்றது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ஃபேஸ் பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த ஃபேஸ் பேக் வீடியோ நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் பொண்ணுங்க மட்டும் இல்லை, கல்யாணம் ஆக போகிற பசங்க கூட யூஸ் பண்ணலாம். பட் பசங்க ஃபேஸில் சேஞ்சஸ் தெரியும், கொஞ்சம் டைம் எடுக்கும். பொண்ணுங்களை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ மட்டும் தான் வித்தியாசம். இது பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை 3 times a week யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக 3 times யூஸ் பண்ணணும். அப்போ தான் வெட்டிங் அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த க்ளோ கிடைக்கும். பொண்ணுங்களாக இருந்தால் ஒரு 2 months பிஃபோர் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பசங்களாக இருந்தால் ஒரு 4 months வெட்டிங்க்கு முன்னாடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பசங்க ஸ்கின்ல இது ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க ஹார்ட் ஸ்கின் அது இல்லாமல் வெயிலில் போடுறதுனால அவ்வளோ மட்டும் தான் சேஞ்சஸ். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அவகாடோ. இது இந்தியாவில் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அவகாடோ பச்சை கலரில் இருந்ததுன்னா அது இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் பழுத்த அவகாடோ, இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள், நான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க அளவில் எடுத்துக்கோங்க. தயிர், வெட்டிவேர் பவுடர், லெமன் ஜூஸ். ஸோ இந்த அவகாடோவை இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம ஒரு பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாதியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் மிக்சியில் போட்டு மழன்னு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் மென்ஷன் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டும் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை நீங்கள் 2 daysக்கு ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில். அவகாடோ நம்ம ஸ்கின்ல ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸ்கின்ல இருக்க ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸை அது க்யூர் பண்ணி அண்ட் ப்ரிவெண்ட்டும் பண்ணும். நம்ம ஸ்கின்ல ஏதாவது சன் டேன்லாம் இருந்தால் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த டேனையும் இது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் என்னோடய பயோட்டிக் பயோ குக்கும்பர் டோனரை வந்து நான் ஃபுல்லாக ஒரு காட்டன் பேட் வச்சு தொடச்சி என் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அவகாடோ ஃபேஸ் பேக்கை என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், வேகமாக பண்ணாதீங்க. மஞ்சளை நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கின்ல பிம்பிள், ஆக்னி வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற பிம்பிளை க்யூர் பண்ணும். பிம்பிளோட மார்க், டார்க் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்ல வெட்டிவேர் பவுடரை யூஸ் பண்ணும்போது பேக்காக அது நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து ஏஜிங்கை ஸ்டாப் பண்ணும். நம்ம ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாக வச்சுக்கும் எப்போவுமே. அண்ட் வெட்டிவேரில் ஒரு விதமான நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து நம்மளோட மைண்டை காமாக வச்சுக்கும். ஒரு பிரைடாக நம்ம ஆக போகிறோம், ஒரு க்ரூமாக ஆக போகிறோம்னா நமக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய மைண்ட் ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த வெட்டிவேரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். தயிரில் நல்ல குட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். நம்ம தயிரை நம்மளோட டயட்லேயும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணும்போது அது வெளியிலேருந்தும் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். பிகாஸ் இது நல்ல ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் விட்டமின் டி இதில் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் இந்த பேக்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 10 minutes அப்படியே விட்டுருங்க. ஸோ நான் இப்போ அந்த கேப்பில் என்னோட மீதம் இருக்க அவகாடோவை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் அவகாடோ இப்படி தான் எப்போவுமே சாப்பிடுவேன். இதில் எதுவும் ஆட் பண்ணியோ இல்லை அதை ப்யூரி பண்ணியோ நான் சாப்பிட மாட்டேன். ஸ்லைஸ் பண்ணி நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ட்ரை ஆக 10 minutes விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமா அது பார்க்க எப்படி தான் இருக்கும். பட் இந்த அவகாடோ வந்து ஒரு ஃப்ரூட்டுன்றதுனால கடலை மாவு ஃபேஸ் பேக்லாம் நம்ம போட்டால் இருக்குமே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உள்ளே இருந்து அந்த ஈரப்பதம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 minutes மசாஜ் நல்லா பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் வச்சு உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த பேக்கை ஒயிட் பண்ணி எடுங்க.
வைப் பண்ணி எடுத்து முடிக்கும் போதே உங்களுக்கு என் ஃபேஸில் நல்லா சேஞ்சஸ் தெரியும். நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இப்போ கூட ரிவைண்ட் பண்ணி, நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் இருந்ததுக்கும் இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என் ஸ்கின் இருக்கிறதுக்கு சேஞ்சஸ் நீங்கள் இப்போவே பார்க்கலாம். ஸோ இந்த பேக் அவ்வளோ நேச்சுரல் பேக், இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ தகன்னு மின்னும். அதுக்காக தான் நான் இது பிரைடுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக தண்ணி வச்சு கழுவிடுங்க. உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக அப்படியே ரெஃப்ரெஷ்டாக நீங்கள் அப்படியே ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே உங்கள் ஸ்கின்னில் இருக்க சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். உங்களுக்கு கல்யாணம் நெக்ஸ்ட் மந்த் அப்படிலாம்னா வீக்லி 3 times கம்பல்சரியாக இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா 2 days ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். நான் சொன்ன குவான்டிட்டி 2-3 பேர் யூஸ் பண்ணலாம். And that's all for today's video. Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா thumbs up கொடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் ரிலேட்டிவ் யாராவது கல்யாணம் ஆக போகுது அப்படின்றவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.